தென்னிந்திய வரலாற்றில் இன்னும் பதில் கிடைக்காத ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலன் உயிருடன் இருந்து மன்னராக முடிசூட்டியிருந்தால் சோழ சாம்ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும்? கிபி 970 தஞ்சாவூர் அரண்மனையில் சங்கங்கள் முழங்குகின்றன. சோழ மன்னர் சுந்தர சோழர் தனது வீரமான மகன் ஆதித்த கரிகாலனிடம் சிங்காசனத்தை ஒப்படைக்கிறார். போர்க்களத்தில் ஏற்கனவே தனது வீரத்தை நிரூபித்தவர் அவர். பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் மீது வெற்றி பெற்ற வீரன். மன்னராகிய பிறகு தென்னிந்திய முழுவதும் சோழ ஆட்சியை உறுதியாக்குகிறார். அதற்கு பிறகு அவரது பார்வை கடலின் மீது திரும்புகிறது. பெரிய கடற்படையை உருவாக்கி இலங்கை முதல் தென்கிழக்கு ஆசியா வரை சோழ தாக்கத்தை பரப்புகிறார். அவருக்கு துணையாக இருந்தார் அவரது தம்பி ராஜராஜ சோழன். ஒருவர் போரில் சிங்கம், மற்றொருவர் ஆட்சியில் புத்திசாலி. இருவரும் சேர்ந்தால் சோழ சாம்ராஜ்யம் உலகின் மிகப்பெரிய கடல் பேரரசாக மாறியிருக்கும். ஆனால் வரலாறு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தது. ஆதித்த கரிகாலன் மர்மமாக கொல்லப்பட்டார். அதன் பிறகுதான் ராஜராஜ சோழன் காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் இன்று வரை ஒரு கேள்வி மட்டும் வரலாற்றில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆதித்த கரிகாலன் மன்னராக இருந்திருந்தால் சோழ வரலாறு இன்னும் எவ்வளவு உயர்ந்திருக்கும்?